பாகிஸ்தான் ராணுவத்தை கொன்று குவிக்கும் பலூச் பெண்கள் கொதித்தெழுந்தது ஏன்? பின்னணி: பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக சமீப காலமாக தாக்குதல்களை முன்னெடுப்பதில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். திடீரென மக்கள் காணாமல் போனது, தங்களுக்கு எதிரான சுரண்டல்களுக்கு எதிராக அமைதி போராட்டத்தில் ஈடுபட பலோச் மக்கள் அது தோல்வி அடைந்ததால் தற்போது பெண்களும் ஆயுதம் ஏந்த தொடங்கியுள்ளனர். ஆண்கள் சிறை மற்றும் கொலை செய்யப்படுவதால் வெகுண்டு எழுந்து தற்கொலை படையாகவும் பெண்கள் மாறுகிறார்கள். பாகிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள பலூசிஸ்தான் மாகாணத்தில் தனி நாடு கோரி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பலூசிஸ்தான் விடுதலை படையைச் சேர்ந்த தாக்குதல் நடத்தியவர்களில் இருவரின் படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் இருவரும் பெண்கள் ஆவர். ஒருவர் ஆசிஃபா மெங்கல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட பலூசிஸ்தான் விடுதலை படையைச் சேர்ந்த மெங்கல் பலூசிஸ்தானில் உள்ள நுஷ்கியைச் சேர்ந்தவர். தனது 21வது வயதில் இதன் மஜீத் படைப்பிரிவில் சேர்ந்தார். ஜனவரி 2024 தற்கொலை தாக்குதல் நடத்தும் பிரிவில் சேர்ந்தார். தாக்குதல் நடத்திய மற்றொரு பெண்ணின் பெயர் இன்னும் தெரியவில்லை. தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு இவர்கள் இருவரும் பாகிஸ்தான் அரசை கேலி செய்வது போன்ற ஒரு காணொலி வெளியாகியுள்ளது. இவர்கள் இருவரும் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் 17 பாதுகாப்பு படையினர் உட்பட 50 பேர் கொல்லப்பட்டனர். பலூசிஸ்தானில் காலமாக ஆயுதமேந்தி ஆண்கள் தான் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெண்கள் தற்கொலை படையாக மாறி தாக்குதல் நடத்தியது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. பலோச் எதிர்ப்பு இயக்கம் இதற்கு முன்பு இருந்ததைப் போல ஆண்கள் மட்டுமே முன்னிலை வகிக்கும் பழங்குடி கிளர்ச்சி குழுவாக இல்லை என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. இதற்கு இராணுவம் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறைகளே காரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலூசிஸ்தானுக்கு எதிரான அந்நாட்டு அரசு மேற்கொண்ட ஒடுக்குமுறைகள், மக்கள் மனங்களில் தேங்கிய கோபம், நம்பிக்கை இழப்பு, மேலும் போராட்டத்தின் புதிய தந்திரங்களுக்கு ஏற்ற மாற்றங்கள் ஆகியவை இதற்கு காரணமாக சொல்கிறார்கள். பலூசிஸ்தான் கிளர்ச்சி குழுவில் பெண்கள் வெளிச்சத்திற்கு வருவது இது முதல் முறை அல்ல. பலூச் இன சிறுபான்மையைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் தற்கொலை தாக்குதலாளர்களாக மாறி வருகின்றனர். இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு நலன்களையும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளையும் கடுமையாக பாதிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கராச்சி பல்கலைக்கழக தாக்குதல் மூலம் பெண்கள் தாக்குதலில் ஈடுபட்ட நிகழ்வு வெளிச்சத்திற்கு வந்தது. 2022 ஏப்ரலில் 2 குழந்தைகளின் தாயும் முதுநிலை பட்டம் பெற்றவருமான 30 வயதுடைய ஷாரி பலோச் கராச்சி பல்கலைக்கழகத்தில் உள்ள கான்ஃபியூஷியல் இன்ஸ்டிடியூட்டின் வெளியே தன்னைத்தானே வெடிக்க செய்து தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதலில் 3 சீனர்களும் ஒரு பாகிஸ்தானிய டிரைவரும் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். அதேபோல் 2022 ஜூன் மாதத்தில் பலோச் விடுதலை இராணுவத்தின் முதல் தற்கொலைப்படை நபருமான ரெஹான் பலோச் என்பவருக்கு நிச்சயிக்கப்பட்டவருமான சுமையா கந்த்ரானி பலோச் என்ற பெண் பத்திரிகையாளர் பலூசிஸ்தானின் துர்பத் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ பேரணியை குறிவைத்து தாக்குதலை நடத்தினார். ரெஹான் பலோச் 2018ஆம் ஆண்டு நடந்த தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்தார்.